மகர சிறைச்சாலையினுடைய தாக்குதல் திட்டமிடப்பட்ட ஒன்றாக இருக்கிறதா? அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு எதிர்க்கட்சிகள் மேற்கொள்கின்ற ஒரு சதியா? இதன் மூலம் பல கோடிக்கணக்கான சொத்து இழப்புகளை ஏற்பட செய்ய பின்னணியில் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு சதியா? இதன் பின்னணியில் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களா? ஏதோ ஒரு விடயத்தை திசை திருப்புவதற்காக இந்த சிறைச்சாலைகள் மீதான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகிறதா என்பது தொடர்பாக ஆராய்வதுதான் இன்றைய காணொலியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மேலும் பல செய்திகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம். வாருங்கள், காணொலிக்குள் செல்லலாம். இன்று 2ஆம் திகதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு. சரி, இலங்கையின் பக்கம் என்ன இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது? இலங்கையிலே ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான பல்வேறுபட்ட கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கின்ற நிலையில் இந்த சிறைச்சாலைகள் மீதான வன்முறைகள் ஏன் இடம்பெறுகின்றன? நீர்கொழும்பிலே ஒரு சிறை கலவரம் ஏற்படுத்தப்பட்டு அது பெரும் தோல்வியிலே முடிவடைந்து தொடர்ந்து இப்பொழுது மகர பகுதியில் இருக்கின்ற இந்த சிறைச்சாலை தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. 3 நபர்களால் திட்டமிடப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த தாக்குதலின் போது சாதன் அசார் பெட்ரா என்று குறிப்பிடப்படுகின்ற அந்த 3 நபர்களும் தான் இந்த தாக்குதலின் பின்னணியில் இருந்திருக்கிறார்கள் என்று ஊடகங்கள் இப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றன. இந்த சம்பவத்தில் சிறைச்சாலையினுடைய 15 கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கட்டிடத்தை பார்க்கின்ற வழியில் அப்படித்தான் இருக்கிறது. தாக்குதல் இடம்பெற்ற அந்த கட்டிடம் அவ்வாறு சிதைவடைந்து போய் இருக்கிறது. இந்த சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறையை அடுத்து அந்த சிறைச்சாலையில் இருந்த கைதிகள் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வன்முறையை தூண்டினார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர்கள் பல்வேறுபட்ட சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக 100 நபர்கள் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இந்த தாக்குதலின் பின்னணிகள் தொடர்பாக ஆராய்வோமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், இந்த போதைப் பொருள் கடத்தல் நெட்வொர்க் இப்பொழுது முறியடிக்கப்பட்டு விட்டது. குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளிலே இதோடு சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற பெரும் தலைகளெல்லாம் கைது செய்து உள்ளுக்குள்ளே போடப்பட்டு விட்டது. மிக விரைவிலே கஞ்சிப்பானை இம்ரானும் கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற நிலையில் இவர்களுக்கான வளங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. குறிப்பாக இந்த மகர சிறைக்குள்ளே வருகின்ற போதைப் பொருட்கள் யாவும் இப்பொழுது தடைப்பட்டு போய் இருக்கின்றன. அதுதான் இந்த பிரச்சனைக்கான பின்னணியாக பார்க்கப்படுகிறது. இந்த மகர சிறைச்சாலையை பொறுத்தவரையிலே பல்வேறுபட்ட இந்த போதைப்பொருள் பாவிக்கின்ற கைதிகள் இந்த சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறார்களாம். அவர்களுக்கு வளமையாக வழங்கப்படுகின்ற அந்த போதைப்பொருள் விநியோகம் தடைப்பட்டிருக்கிறது. உங்கள் பலருக்கு தெரியும், சிறைச்சாலைக்குள்ளே சர்வசாதாரணமாக அந்த போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற நிலையில் இவர்களுக்கான வளங்கள் தடைப்பட்டு விட்டது. எனவே எப்படியாவது அந்த போதைப் பொருட்கள் அடிமையானவர்கள் அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவற்றுக்கான ஒரு குழப்பமாகத்தான் இது இருப்பதாக ஆரம்ப கட்ட விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த சிறை காவலர்கள் சிறைச்சாலைகளுக்குள் சென்று சோதனை நடத்துகிறார்கள். போதைப்பொருள் இருக்கிறதா என்பவற்றை பரிசோதிக்கிறார்கள். எனவே தங்களுக்கான விநியோகங்கள் தடைப்பட்டு விட்டன. போதைப்பொருள் தங்களுக்கு தேவை. எனவே இவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து 4 கைதிகள் கூரை மேல் ஏறி அங்கிருக்கின்ற கூரை மேல் ஏறி இவர்களுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஆரம்ப கட்ட பிரச்சனையாக இருந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மகர சிறைச்சாலை கூரை மேல் ஏறி இந்த கைதிகள் அமர்ந்து விட்டார்கள். எனவே இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியாக வேண்டும். எனவே பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு சிறை அதிகாரி அவர்கள் ஏறி இருந்த அந்த கூரைக்கு கிட்டவாக சென்று அவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார். எதற்காக ஏறி இருக்கிறீர்கள்? என்ன பிரச்சனைக்காக ஏறி இருக்கிறீர்கள்? சுமூகமாக தீர்த்து கொள்ளலாம், இறங்கி வாருங்கள், உங்கள் பிரச்சனை தீர்க்கப்படும் என்பது போன்று இந்த அதிகாரி தெரிவித்திருக்கிறார். ஆனால் கூரையில் இருந்தவர்கள் இறங்கி வர மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த அதிகாரியை நோக்கி அவர்கள் தாக்குதல் நடத்த முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை முறிவடைந்த தொடர்ந்து அவர்கள் இந்த அதிகாரியை நோக்கி மிகவும் கோரத்தனமான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு படிப்பினை இருக்கிறது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் என்ன இடம்பெற்றது என்பது. எனவே அவற்றை கருத்திலே கொண்டு இந்த அதிகாரி அந்த இடத்திலிருந்து தப்பியோடி வந்து விட்டார் என்று தெரிவிக்கப்படுகிறது. உடனடியாகவே இவர் வெளியே வர வேண்டும். ஏனென்று சொன்னால் நீர்கொழும்பிலே நடந்தது போன்று இவர் கொல்லப்படலாம் அல்லது இவரை பிடித்து வைத்துக்கொண்டு இவர்கள் வெவ்வேறு செயற்பாடுகளில் ஈடுபடலாம். எனவே இவற்றை அடிப்படையாக கொண்டு அந்த சிறைச்சாலை அதிகாரி உடனடியாகவே அந்த இடத்திலிருந்து வெளியேறியிருக்கிறார் என்றும் அவரை நோக்கி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் கலவரம் ஏற்பட்டு உயிரிழப்புகளை தவிர்க்கின்ற
முயற்சியாக அந்த அதிகாரி என்ன செய்திருக்கிறார் என்றால், சிறையில் இருந்த ஒட்டுமொத்த முழு அதிகாரிகளையும் அழைத்து கொண்டு அவர் அந்த சிறைக்கூடத்தை விட்டு வெளியேறியிருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. அவர் வெளியேறும்போது உள்ளே இருந்ததாக சொல்லப்படுகின்ற மருத்துவ உபகரணங்கள் மற்றும் சமையலறையில் இருக்கின்ற கூர்மையான பொருட்கள், பிளேட் போன்றவை இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டும், அதே போன்று சிறைச்சாலைக்குள் இருந்த ஆயுதங்களையும், அதாவது உங்களுக்கு தெரியும் நீர்கொழும்பிலே அவர்கள் எப்படியான செயற்பாடுகளை மேற்கொண்டார்கள் என்று, மருத்துவமனையில் இருந்த மருந்துகளை எடுத்து உட்கொண்டு விட்டு தங்களுக்கு தாங்களை போதையேற்றி கொண்டார்கள் என்றும், சமையலறையில் இருந்த பொருட்களை வைத்துக்கொண்டு தான் கொலைகள் செய்தார்கள் என்றும், ஆயுத கிழங்கிலிருந்து கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகளை வைத்துக்கொண்டு தான் துப்பாக்கி வேட்டுக்களை தீர்த்தார்கள் என்று சொல்லப்பட்ட நிலையில் இந்த சிறை அதிகாரிகள் இவற்றுக்கெல்லாம் ஏற்கனவே ஆயத்தமாக இருந்திருக்கிறார்கள். எனவே இந்த 3 விடயங்களும் அவர்களது கருத்தில் எடுக்கப்பட்டு அந்த ஆயுதங்கள் எல்லாம் அந்த இடத்திலிருந்து மிக விரைவாக அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. நீர்கொழும்பில் இவ்வாறு செய்திருந்தால் அத்தனை உயிரிழப்புகளை தவிர்த்திருக்கலாம் என்று சொல்லப்பட்ட வழியில் இந்த சிறை அதிகாரியினுடைய இந்த செயற்பாடு உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இன்று பேசப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அதிகாரிகள் வெளியேறியதன் பிற்பாடு அந்த கட்டிடத்துக்கு உள்ளே இருந்த கைதிகளால் தீ வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர பிரதான ஜெயிலர் தங்கியிருக்கின்ற அவரது அலுவலகமும் உடைத்து தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஒரு நடுவிலே ஒரு மண்டபம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த மண்டபமும் அடித்து உடைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த பகுதிகளுக்கு தீ வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் சிறைச்சாலையில் இருந்த சிறை கதவுகள் யாவும் உடைக்கப்பட்டு கைதிகளை வெளியே வருமாறு இவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். தங்களோடு இணைந்து இந்த போராட்டத்தில் பங்கு பெறுமாறு அந்த கைதிகளுக்கும் இவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில கைதிகள் இவர்களோடு இணைந்து போராட்டத்துக்கு தயாராக இருந்தாலும் கூட பெரும்பாலான கைதிகள் சிறைக்கூடத்தை விட்டு வெளிவர மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், இந்த சிறைக்கூடத்தில் குற்றவாளிகள் இருக்கிறார்கள், சந்தேக நபர்கள் இருக்கிறார்கள். சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டவர்களும் இந்த சிறைச்சாலையில் தான் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே சந்தேக நபர்களாக வந்த ஒரு சிலர் இவர்களோடு முரண்பட்டிருக்கிறார்கள். அதன் பிற்பாடுதான் 2 குழுக்களுக்கும் இடையே பெரும் மோதல் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. அதாவது ஜெயிலை விட்டு வெளியே வர மறுத்த கைதிகளுக்கும் இந்த கலவரத்தை உண்டு பண்ணின அதற்கு சார்பாக இருப்பவர்களும் இந்த கலவரத்தை உண்டு பண்ணிய அணிகளுக்கும் சேர்ந்து மற்றவர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டு சிறை மீது பெரும் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் தான் 7 பேர் காயம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் அதிலே ஒருவர் இறந்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இறந்தவர் ஒன்றும் குற்றவாளி இல்லை என்றும் சந்தேக நபராக பெயரிடப்பட்டு இப்பொழுது சிறையில் இருப்பவர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கலவரம் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற சமகாலத்திலே ஒரு சில கைதிகள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஒரு தடுப்பு சுவர் இருந்திருக்கிறது. அந்த சுவரினால் தாண்டி தப்பியோடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து குறிப்பிட்ட பகுதி எங்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதோடு ஊரடங்கு சட்டமும் அந்த இடத்தில் பிறப்பிக்கப்பட்டிருந்தது என்பதை நாங்கள் அறிகிறோம். இவை தொடர்பாக சிறைச்சாலை ஆணையாளரிடம் கேள்விகள் பல கேட்கப்பட்டிருந்தன. அதே வேளையிலே சிறைச்சாலைக்குள்ளே கலவரத்தை அடக்குவதற்கு இராணுவத்தினர் சரியான முறையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட கைதிகளை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதா என்கின்ற ஒரு வினா இப்பொழுது எழுந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், நேற்றைய தினம் சமூக வலைத்தளங்களிலே பரவிய ஒரு காணொலியை பார்க்கின்ற வழியில் துப்பாக்கிச்சூடு சத்தங்கள் அங்கே கேட்ட வண்ணம் இருக்கின்றன. இது கைதிகளால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடா அல்லது போலீசார் கைதிகளை அடக்குவதற்கு பாவித்தார்களா அல்லது இவர்களை அச்சுறுத்துவதற்காக மேல்வெடி என்று சொல்லப்படுகின்ற அச்சுறுத்தல் வெடியை இவர்கள் மேற்கொண்டார்களா என்பது தொடர்பாக சிறைச்சாலை ஆணையாளரிடம் பல்வேறுபட்ட கேள்விகள் கேட்கப்பட்டன. கைதிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதா என்று கேட்க வேளையில் ஆணையாளர் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்கிறது என்றும் சொல்லவில்லை. ஆனால் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, விசாரணை முடிவிலே உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஏனென்று சொன்னால், நாங்கள் பார்த்த காணொலிகள் 1-2 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் கேட்ட வண்ணம் இருக்கின்றன. அப்படி பார்க்கின்ற வழியில் கைதிகளை திசை திருப்பதற்காகவும் கைதிகள் தப்பியோடுவதை தவிர்ப்பதற்காகவும் கைதிகளை அச்சுறுத்துவதற்காகவும் துப்பாக்கிச்சூட்டுகள் தீர்க்கப்பட்டிருக்கலாம் என்றும் ஒரு சில அவதானிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இந்த ஊரடங்கு சட்டம் போடப்படுவதற்கான காரணம் என்னவாக இருந்தது என்றும் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்த சிறைச்சாலைக்கு வெளியே கூடியிருந்த உறவினர்களால் அங்கிருந்த பாதுகாப்பு தரப்பினருக்கும் போலீசாருக்கும் உறவினர்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அங்கே ஏற்பட்டிருந்தன. என்னவென்று சொன்னால், சிறைச்சாலைக்குள்ளே துப்பாக்கிச்சூட்டு சத்தங்கள் கேட்கின்ற வகையில் அங்கே வருகை தந்திருந்த உறவினர்கள் அந்த போலீசாரோடும் பாதுகாப்பு படையினரோடும் முருகல் நிலை ஒன்றினை உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த முருகல் நிலை வேண்டுமென்று உருவாக்கப்பட்டதா அல்லது இவர்கள் தங்களது உறவினர்கள் மீது கொண்ட அன்பின் அல்லது ஒரு பரிவின் காரணமாக
அவர்களோடு முரண்பட்டார்களா என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் அவர்களை அடக்குகின்ற நோக்கிலே யாரும் தப்பிச் செல்ல முடியாத வகையிலும் அவர்களை அடக்குகின்ற வகையிலும் கைதிகள் தப்பிச் செல்லாத வகையிலுமே இந்த ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்த நிலைமை சுமூகமாக தீர்க்கப்பட்டு எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட 300 பாதுகாப்பு அதிகாரிகள் பாதுகாப்பு படையினர் சிறைச்சாலைக்குள்ளே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர்களில் இருந்து 104 பேர் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் என்றும் வன்முறை சம்பவத்தோடு சம்பந்தமாகினார்கள் என்று சொல்லப்படுகின்ற பலர் நபர் இப்பொழுது அந்த 100 பேருக்குள் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை இப்படி இருக்கின்ற இந்த நிலைமையில் நீதியமைச்சர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால் அவர் நாங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்றுதான், அதாவது இந்த போதைப்பொருள் வளங்களிலே ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல், அவர்களுக்கு தேவையான போதைப்பொருள் உள்ளே செல்லவில்லை, எனவே அதற்காக ஒரு கலவரமாக இவற்றை மாற்ற வேண்டிய ஒரு தேவை அங்கிருக்கின்ற கைதிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றும் ஒரு சில கைதிகள் தங்களிடம் இருக்கின்ற ஒரு சண்டித்தன தன்மை காரணமாக ஏனைய கைதிகளையும் இவற்றுக்கு பாவித்திருக்கலாம் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 பேர் இங்கே பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அந்த 3 தான் இந்த சம்பவத்தை செய்திருக்கிறார்கள் என்றும் இது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் பல மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை தொடர்பாக இப்பொழுது பூர்வாங்க விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த விசாரணையின் பின்னர் என்ன இடம்பெறும் என்பதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆனாலும் விநியோகம் தடைப்பட்டதுதான் பெரும்பாலான பிரச்சனையாக இருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சார், இவை இப்படி இருக்கின்ற வேளையில் இனி இவற்றை வைத்துக்கொண்டு நாளையோ நாளை மறுதினமோ நாடாளுமன்றத்தில் பெரும் கொக்கரிப்புகள் எல்லாம் இடம்பெறுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் எதிர்க்கட்சிகளுக்கு எது இடம்பெற்றாலும் இது அரசாங்கத்தின் ஒரு தன்மையாகத்தான் பார்க்கப்படுகிறது. அரசாங்கம் பிழை விட்டது என்பது போன்றுதான் அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இப்படி இருக்கின்ற நிலைமையில் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்ற கருத்து ஒன்றும் இப்பொழுது சமூக வலைத்தளம் எங்கும் உலாவி திரிகிறது. நாமல் ராஜபக்ச கருத்து தெரிவித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், நிர்வாக ரீதியான பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருந்தும் இந்த அரசாங்கம் இவற்றை கருத்தில் எடுக்கவில்லை என்றும் அளவுக்கு மீறிய கைதிகள் சிறைச்சாலைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதன் காரணமும் இவற்றுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட உங்களது தந்தை காலத்தில் அதனால்தான் கைதிகளை கைது செய்யவில்லையா, குற்றவாளிகள் தப்பிவிட்டு விடப்பட்டார்களா என்பது போன்றும் பின்னூட்டங்கள் பல எழுதப்பட்டிருந்ததையும் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது. சரி, இவை இப்படி இருக்கின்ற வேளையிலே யாழ்ப்பாண பகுதியில் இடம்பெற்ற ஒரு சம்பவம். அதிகாலை 2 மணியளவிலே இடம்பெற்ற ஒரு வெடி விபத்திலே செல்வராசா கசீவன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் உயிரிழந்திருக்கிறார். மடுப்பகுதிக்கு பாத யாத்திரை மேற்கொள்வது யாத்ரிகர்களது ஒரு வேண்டுதலாக இருக்கிறது. எனவே அந்த வேண்டுதலை முன்னிட்டு அவர்கள் யாத்திரை செல்வதற்கு ஆயத்தமாகிய வேளையில் வெடி கொளுத்தி ஆர்ப்பரித்து இருக்கிறார்கள். எனவே அந்த வெடி கொளுத்தப்பட்ட வெடிகளில் ஒன்று வெடிக்காமல் இருந்திருக்கிறது. குறிப்பிட்ட நபர் என்ன செய்திருக்கிறார் என்றால், கிட்டவாக சென்று அந்த வெடியை எடுத்து ஊதி பார்த்திருக்கிறார். ஊதி பார்த்த வேளையில் அந்த வெடி வெடித்ததில் அவர் அந்த இடத்திலே இறந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. சடலம் இப்பொழுது பிரேத பரிசோதனை நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை இப்படி இருக்கின்ற வேளையில் நேற்றைய தினம் இந்த இரட்டை சகோதரிகள் தொடர்பாக ஒரு கருத்தை தெரிவித்திருந்தேன். புன்னாலை கட்டுவன் பகுதியைச் சேர்ந்த அந்த இரட்டை சகோதரிகள் தங்கள் உயிரை தாங்களே மாய்த்து கொள்ள முயற்சிகள் மேற்கொண்டிருந்தார்கள் என்று தான் தெரிவித்திருந்தேன். ஆனால் பின்னர் வந்த செய்தி, அந்த 2 சகோதரிகளும் இறந்து விட்டார்கள் என்கின்ற செய்தி எங்கள் காதுகளை வந்தடைந்திருக்கிறது. எனவே பிள்ளைகள் மட்டில் கொஞ்சம் அக்கறை செலுத்தப்பட வேண்டியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். வளர்ந்து விட்டார்கள், எல்லாவற்றையும் தீர்மானித்துக் கொள்வார்கள், 18 வயது வந்துவிட்டது, அவர்கள் பிரச்சனையை பார்த்து கொள்வார்கள் என்று இல்லாமல் ஒரு வழிகாட்டியாக நாங்கள் பிள்ளைகளின் செயல்பாடுகளுக்கு வழிகாட்ட வேண்டும். அப்பொழுதுதான் இவ்வாறான இறப்புகளை தவிர்க்கலாம் என்பது போன்று பல்வேறுபட்ட மனநல மருத்துவர்கள் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். திருகோணமலை மாவட்டம் மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற ஒரு விபத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 19 வயது மதிக்கத்தக்க இளைஞன் ஒருவரும் 21 வயது நிறைந்த மற்றொரு இளைஞனுமாக இருவர் இந்த விபத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் பொறியியல் பீட மாணவர் என்றும் மற்றொருவர் பிரான்ஸ் செல்ல தயாராக இருந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்ச்செல்வன் தனேஷ் மற்றும் அருணன் செல்லத்துறை போன்ற இந்த நபர்களே அந்த விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. டிப்பர் ரக வாகனத்தோடு மோதியே இவர்கள் விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்றும் இவை தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அதே வேளையில் டிப்பர் வாகன சாரதி இப்பொழுது மூதூர் போலீஸ் நிலையத்திலே சரணடைந்திருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மூதூர் வைத்தியசாலையிலே இப்பொழுது உயிரிழந்த உடல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன என்றும் பிரேத பரிசோதனைக்காக
அவை காத்திருக்கின்றன என்றும் விசாரணை முடிந்த பிற்பாடு அவை ஒப்படைக்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து மூதூர் பகுதியிலே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல உறவுகளே, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.